மேற்பார்வையில் இருக்குது. ஆலயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. தூண்கள் எல்லாமே அவ்வளோ வேலைப்பாடு. நீங்கள் வந்து ஐனீஸ்வரர் கோயில் போனீங்கனாலே அந்த கோயிலுடைய அந்த நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா 18 சித்தர்களுடைய இந்த சிற்பம் செதுக்கியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் மேற்கூரையில் பார்த்தீங்கன்னா கொங்குனர் எப்படி தங்கத்தை உருக்குனார் அப்படிங்கிறதுமே அந்த மேற்கூரையில் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. 27 நட்சத்திரத்துக்குரிய மரமும் அங்கே இருக்குது அந்த கோயிலில். நீங்கள் அங்கே போனீங்கனாலே உங்கள் சிறப்பு. அந்த கோயிலுடைய தலைவிருச்சம் மகிழ மரம். சரிங்களா? அந்த மாத்தூரில் இருக்க கோயிலோட தலைவிருச்சம். அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான நட்சத்திரத்துக்குரிய மரம் என்ன? பலா மரம். பலாப்பழம் நீங்கள் சாப்பிடலாம். பலா கன்றுகளை நீங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்கலாம். பலா மரம்லாம் வீட்டில் வளர்க்கலாம், அது தப்பு கிடையாதுங்க. பால் வரும் மரம் எதுவாக இருந்தாலும் வளர்க்கலாம். 2 கன்றுகளே வாங்கி நட வேண்டும். எந்த மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாலுமே 2 கன்றுகளாக நட வேண்டும். அது வாழையாக இருக்கட்டும், தென்னையாக இருக்கட்டும், மாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 2 கன்றுகளை வாங்கி நட வேண்டும்.